கர்நாடக சங்கீதத்தில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சாருகேசி ராகம். இந்த சாருகேசி ராகம் தென்னிந்திய பாரம்பரிய இசை அளவுகோலான கர்நாடக இசையின் 26வது மேளகர்த்தா ராகமாகும். இந்த ராகத்தை முத்துசாமி தீட்சிதர் கர்நாடக இசைப்பள்ளியில் தரங்கிணி ராகம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இதயத்தில் விவரிக்க முடியாத உணர்ச்சிகளை தூண்டி மனதை உருக வைக்கக்கூடிய ராகம் இந்த சாருகேசி ராகம். எப்போதும் பிரபலமான எல்லா வயது மற்றும் ரசனை கொண்ட ரசிகர்களால் மிகவும் விரும்பப்படக்கூடிய ராகம்தான் இந்த ராகம். அது மட்டுமல்லாமல் பக்தி இசையில் அதிகமாக இடம்பெறக்கூடிய ராகமாகவும் மிகவும் எளிதில் அடையாளம் காணப்படக்கூடிய ராகமாகவும் இந்த ராகம் இருக்குது. இந்த ராகத்தை கேட்கிறவங்களுக்கு மனதை அமைதிப்படுத்தி பதட்டத்தை தணிக்கவும் உதவுது. இந்த ராகம் கேட்பவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியான உணர்வை தருது, மேலும் மன அழுத்தத்தையும் குறைக்குது. இந்த சாருகேசி ராகம் மகிழ்ச்சி, உற்சாகம், புத்துணர்ச்சி போன்ற பல்வேறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் திறன் கொண்டது. அது மட்டுமில்லாமல் நேர்மறை எண்ணங்களை தூண்டும் எனவும் நம்பப்படுது. சரி, இந்த சாருகேசி ராகத்தில் அமைந்த சில திரை இசை பாடல்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இசைஞானி இளையராஜா இசையில் வந்த பாயும் புலி படத்தில் வர பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானம் பாடல், ஆதித்யன் இசையில் வந்த அமரன் படத்தில் வர சந்திரனே சூரியனே பாடல், தேவா இசையில் வந்த அவ்வை சண்முகி படத்தில் வர காதலா காதலா பாடல், வித்யாசாகர் இசையில் வந்த இயற்கை படத்தில் வர காதல் வந்தால் சொல்லி அனுப்பு பாடல், அப்புறம் டி இமான் இசையில் வந்த கருப்பன் படத்தில் வர உசிரே உசிரே பாடல். இந்த பாடல்கள் எல்லாமே இதே சாருகேசி ராகத்தில் அமைந்த பாடல்கள் தான். இந்த பாடல்களை நீங்களும் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.